பிட்டை மட்டும் கட் பண்ணி போடாதீங்க. அதாவது என்னோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க, என் மேல பொறாமப்படுறவங்க, வன்மத்தை கக்குறவங்க தான் அந்த மாதிரி பேசுறாங்களே தவிர பெண் சாமியாரா இப்படித்தான் இருப்பாங்கன்ற ஒரு வரைமுறை இருக்குல்ல, அந்த வரைமுறையை உடைச்சிட்டு பெண் சாமியார் தான் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் ஆக்கி மக்களோட என்னை கனெக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கு. சாமி வெறுங்கையில ஊறி எடுத்தாரு, வாயில இருந்து லிங்கி எடுத்தாரு. அவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமியாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. அப்படி என்ன அவங்க உங்ககிட்ட பார்த்தாங்க? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. இந்த செகண்டே எனக்கு அப்படி உணர்த்துது அப்படின்னா இந்த செகண்டே பிச்சை எடுத்து மக்கள் கரலாசி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தினமும் பிச்சை எடுத்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரி. அம்மா கூட ரோஹித் இணைஞ்சிட்டாங்க, அவங்களுக்குள்ள அரசு இணைஞ்சிருக்காங்க. இப்போ ரோஹித் என்ன பண்ண போறாங்க, அம்மா கூட சேர்ந்து எந்த மாதிரியான ஒரு பாதையில பயணிக்க போறாங்க? பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. திருமணத்தை முன்னின்று நடத்தினது யாருன்னா உங்களுடைய அந்த பக்தர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க மேல அன்பு மரியாதை ஈர்ப்பு வச்சிருக்கிற அவங்க தான் முன்னிருந்து எடுத்து நடத்தினாங்க. அப்படி என்ன அவங்க உங்ககிட்ட பார்த்தாங்க? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. சொல்லிட்டு நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம்னா தாராளமா நாங்க கொடுத்துருக்கதா போறோம். இதை ஏன் தெரியாம எடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கு. அப்படி எடுத்தா சார் கெத்தா இருக்கும், பத்திரிகைல உங்க பேர் நல்லா ரீச் ஆகும். அம்மா கூட ரோஹித் இணைஞ்சிட்டாங்க, அவங்களுக்குள்ள அரசு இணைஞ்சிருக்காங்க. இப்போ ரோஹித் என்ன பண்ண போறாங்க, அம்மா கூட சேர்ந்து எந்த மாதிரியான ஒரு பாதையில பயணிக்க போறாங்க? அவங்க எதுக்காக வந்தாங்க, பிறவி நோக்கம் என்ன, அவங்க கர்ம பந்தத்திலேருந்து அவங்களை விடுவிச்சு அந்த அவங்களுக்குள்ள இருக்க இறைநிலையை உணர வைக்கணும். நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பக்தர்கள் கூட்டம் அந்த அன்பால விரிவடைஞ்ச கூட்டத்துல அதிகமாயிதான் இருக்கேன். அது சரியா எதுக்காக சொன்னாங்கன்றது சரியா கொண்டு போய் சேர்த்து ஒரு பிட்டை மட்டும் கட் பண்ணி போடாதீங்க. சாமி தெய்வமே நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு மாதிரியான நீங்க புதுசா சாரி கட்டிட்டு வரீங்க. அதெல்லாம் பார்த்து எங்க இருந்தாலும் அந்த சாரிலாம் அவங்க கலெக்ஷன்லாம் வருது, இவ்வளோ நகை போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஒரு சாமியாரா இருக்கிறவங்க ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்களே, ஒரு நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காங்க, அதுதான் எனக்கு சந்தேகத்தை உண்டுவாக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜீன்ஸ் போட்ட ஜிகர்தண்டா ஆண்ட்ரியா. யார் உணர்ந்து வராங்களோ அவங்க வரட்டும். இது வந்து கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடிய விஷயம் இல்லை, இது அவங்களா உணர்ந்து வரக்கூடிய விஷயம். அவங்க நம்ம அம்மா கிட்ட போனா நமக்கும் நம்ம வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும், நம்மளும் பயனடைவோம் அப்படின்னு உணர்ந்து வரவங்க வரட்டும். இப்போ ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க நான் ஆன்மீகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் அது சரி பண்ணுறேன், இது சரி பண்ணுறேன், உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் நிறைய சர்ச்சைகளை சிக்கி ஆன்மீகனாலே இப்படி தான்ப்பா, நிறைய போலியான ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு கசப்பான விஷயத்தை விதைச்சிருச்சு. தப்பானவங்க வீட்டில் கையங்காலமாக பிடிச்சி இங்கே வராதவங்க தான், அதாவது என்னோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க, என் மேலே பொறாமப்படுறவங்க, வன்மத்தை கக்குறவங்க தான் அந்த மாதிரி பேசுகிறாங்களே தவிர இங்கே பயனடைஞ்சவங்க இங்கே வந்தவங்க ஏதாவது தவறாக சொல்லியிருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போனோம் எங்களுக்கு நடக்கலை, எங்ககிட்ட ஏதாவது ₹1 வாங்கியிருப்பாங்க, ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் வெளியில் வந்திருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆக்கி மக்களோட என்னை கனெக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கு. சாமி வெறுங்கையில ஊறி எடுத்தாரு, வாயில இருந்து லிங்கி எடுத்தாரு. 3 வருஷமாவே உங்ககிட்ட திணிக்குது, போட்டுது, இந்த பிரபஞ்சம் திணிக்குது. ஓ அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? சாரி வாங்குறதாகட்டும், ஜெல் வாங்குறது எல்லாமே அவங்க தான் பார்த்து வாங்கி என்னை அப்படியே என்னோட ஸ்டைலே மாற்றி விட்டதே அவங்க தான். மக்களை ஏமாத்தி நல்ல ஆன்மீகத்தை பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா, ஏதாவது ஒரு சாமி சிலையை தூக்கி வச்சுக்கிட்டு அதுதான் செயல்படுறதாக்குன்னு ஊனு கத்துறது அப்படியே சாமி ஆடின மாதிரி. சரியா, அவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. பகவான் மேல யாரு கையாவது பட்டுச்சு பெண் சாமியாரா இப்படித்தான் இருப்பாங்கன்ற ஒரு வரைமுறை இருக்குல்ல, அந்த வரைமுறையை உடைச்சிட்டு என்னோட ஆன்மீக ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஆன்மீகம்ங்கிறது உணவுக்கோ உடைக்கோ சம்பந்தம் இல்ல, ஆன்மீகம்ங்கிறது உங்களுடைய உள்தன்மை சார்ந்ததுன்னு நிறைய வீடியோ பேசியிருக்கேன். இதுவும் ஒரு பசிதானப்பா. நீங்க யார் முடிவு பண்றதுக்கு நான் கேட்கிறேன். பெண் சாமியார் தான் இப்படிதான் இருக்கணும்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இதை சாஸ்திரம்னு சொல்றாங்க, சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லுது, படத்துல அப்படிதான் பாக்குறோம், எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா அன்னபூர்ணி அரசாங்கம் மட்டும் டிஃபரெண்டா இருக்கிறாங்களே, நாங்க எப்படி வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி.
எதுவும் திணிக்குது இது எதையாவது எப்பயாவது ஒரு செகண்டாவது நீங்கள் ஏதாவது யோசிச்சிருப்பீங்களா? இவங்க வந்து வைரல் ஆகிற மாதிரி இவங்க எதுவும் வீடியோ பேசவே இல்லை. இவங்க சாதாரணமாக இவங்க வேலையை எல்லாரும் எவ்வளவோ இங்கே ஆன்மீகத்தில் ஸ்பீச் கொடுத்து தீட்சை கொடுத்து எவ்வளவோ இருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? என்னையை மட்டும் ஏன் ட்ரெண்டிங் ஆக்கி மக்கள்கிட்ட கொண்டு வந்து திணிக்கிற? இதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஊர்ல 99 நல்ல சாமியார் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு டுபாகூர் சாமியார் இருப்பான்டா. ஆனா கூட்டம் என்கிட்ட தான் வரும். ஏன் சொல்ல? மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியாவில் நீங்களும் ரோஹித் அவங்களும் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு, ஓகே இவங்க தான் இனிமேல் அன்னபூர்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறவங்க, அவங்க தான் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் திருமணமாக நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போஸ்ட் அந்த சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி ரிவீல் பண்ண விஷயம், அதை நீங்கள் 2 பேரும் எப்படி பார்க்குறீங்க? அதை சொல்லியிருந்தாங்கன்னா முகத்தை காட்டியிருக்கலாமே, குனிஞ்சிருக்கும் போது எடுத்துட்டாங்களே, இது கூட ஒரு தைரியம் இல்லையே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் வந்து பேசிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் சொல்லி திருப்பிட்டாங்கய்யா.